உங்களுக்கு முன்னாடி தெரியல ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்ஸ் இங்கே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லை, பக்கத்தில் மலைங்க இருக்குது, கோவில் கிடையாது. ஓ இன்னைக்கு நம்ம வந்து சுசுகி ஜிக்ஸர் 150 ஓட்டுறோம். BS6 மாடல் இது. இது ஆக்சுவலாக இப்போது ரொம்ப மழை எங்கேயும் போக முடியல ஷோரூம்ஸ்க்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கு. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு எங்கள் ஊரில். ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன், டெஸ்ட் ட்ரைவுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சின்ன ஓவர்வியூ கொடுக்குறேன். இது வந்து 150cc 13.4 bhp பவர் at 8000 rpm and 13.8 Nm torque at 6000 rpm. 795 mm ground seat height கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்கும் 2 ஃபுட்டும் கிரவுண்டில் வைக்கிறதுக்கு. அண்ட் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார். இதிலே SF மாடல் இருக்குது, அது வந்து கிளிப்-ஆன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பொசிஷன் ரொம்ப அப்ரைட்டாக இருக்குது, ரொம்ப எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. குனியறது இல்லை, பாமில் ஒரு ரெஸ்டிங் எதுவும் இல்லை, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது பொசிஷன். சைட் மிரர்ஸ் நல்லா இருக்குது. ஸோ 5th கியர் 35 37 போயிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இது ரொம்ப பம்பியான ரோடு, இது உள்ள இன்டீரியர் கிராமம் அது. ஸோ ரோடு அவ்வளோ நல்லா இருக்காது, பம்பியான ரோடு தான். சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது, ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப பவுன்ஸியாக இல்லை, ஜஸ்ட் ஸ்டிஃபாக இருக்குது அவ்வளோதான், ரொம்ப பவுன்ஸியாக இல்லை. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து 100 80 17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து 140 60 17 கொடுத்துருக்காங்க. லைக் டியூக் அதெல்லாம் விட ஒரு 10 கம்மியாக இருக்குது. 150 வரும் டியூக்கில். மற்ற அதை கொஞ்சம் அந்த அதர் பைக்ஸில் வந்து 150 வரும், இதில் 140 இருக்குது. அண்ட் 150cc இதோட ஃபியூல் எக்கனாமி கண்டிப்பாக 40 to 45 இருக்கும். அக்கார்டிங் டு ரைடிங் ஸ்டைல், நம்மளோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி 40 to 45 இருக்கும் மினிமம். உங்களுக்கு முன்னாடி தெரியல ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்ஸ் இங்கே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லை, பக்கத்தில் மலைங்க இருக்குது. மழை காலமாக இருக்கனால கிளைமேட் இன்னும் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு பொசிஷன். ஸோ இதோட டயல் பார்த்தோன்னா நமக்கு டைம் இருக்குது, ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் A ட்ரிப் B, பேட்ரி வோல்ட் கொடுத்துருக்காங்க.
கியர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆர்பிஎம் லிமிட்டர் லைட் இருக்குது. நம்ம ஆர்பிஎம் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் ஆர்பிஎம் செட் பண்ணிக்கலாம், லைக் 4000 or 5000 சொல்லி ஆர்பிஎம் செட் பண்ணிக்கலாம். ஸ்விட்சஸ்லாம் பழைய சுசுக்கியில் வந்த சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நைஸ் குவாலிட்டி. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக, கொஞ்சம் பவுன்ஸ் ஃபீல் ஆகுது. கிளட்ச் லைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப புது பைக் வாங்கி ஒரு 20-30 days இருக்கும். 500 kilometers தான் ஓட்டியிருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதிகமாக எங்கேயும் எடுத்துகிட்டு ஓட்ட முடியல. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே டிராஃபிக்ஸில் கம்மி ஸ்பீடில் க்ரூஸ் பண்ண முடியும். எனக்கு அது ரொம்ப ஒரு மெயின் விஷயமா இருக்கும், கம்மி ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறது. கொஞ்சம் பெரிய பைக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கம்மி ஸ்பீடில் க்ரூஸே பண்ண முடியாது. லைக் 70, 60, 80 தான் க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 40, 50 க்ரூஸ் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் தான், நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. இன்ஜின் பிரேக்கிங் நல்லா இருக்கு. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் கிடையாது. ஓ வா வா ஸோ யூட்டர்ன் பண்ணிடலாம். வண்டியாக இருக்கனால கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்க முடியாது. மேபி அவர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டக்கப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வேணால் ஒரு தடவை புஷ் பண்ணி பார்த்து ஓட்டலாம்.